பேட்டி தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் சதன் ரயில்வே பென்சனர் சமாஜ் தலைமை கிளையின் சார்பில் பென்சனர் தின விழா சென்னை பெரம்பூர் நெல் வயல் சாலையில் அமைந்துள்ள கீழ ஈரல் கம்மவர் கல்யாண மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது. தலைவர் டாக்டர் விஜயன் அவர்கள் தலைமை தாங்கினார். வெங்கடேசன், அறிவின்செல்வன், தேவராஜ், ரவி, டி. கேசந்திரபாபு இவர்கள் அனைவரும் முன்னிலை வகித்தனர். வரதராஜன், ரத்தினசாமி, ஜேம்ஸ் திருவேங்கடம், ராஜா புருஷோத்தமன், நாராயணபாபு இவர்கள் அனைவரும் வரவேற்புரை ஆற்றினர். மற்றும் இந்நிகழ்வில் செந்தமிழ்செல்வன், மாணிக்கராஜ், பழனி, தயாளன், சந்தானகோபால், சுந்தரமூர்த்தி, பிரான்சிஸ், ராசு, உதயசங்கர், பார்த்தசாரதி இவர்கள் அனைவரும் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் சுல்தான் சிவகுமார், சிகாமணி விஜயகுமார், ரவி, வெங்கடேசன், கோவிந்தராஜ், கண்ணன், யேசுதாஸ், கியாசுதீன், ஆனந்தசேகரன், பாஸ்கர், செந்தமிழ், ராமராஜ், ஆனந்தன், குப்பன், தனசேகர், அசோக்குமார், பிரசாத், குபேந்திரன், தயாளன், ஸ்டீபன், தாமோதரன் இவர்கள் அனைவரும் நன்றி உரையாற்றினார். காலை 10 மணிக்கு தொடங்கிய இந்நிகழ்வானது மதியம் 2 மணி வரை சிறப்பாக நடைபெற்று மதியம் அறுசுவை உணவுடன் இனிதாக நிறைவு பெற்று பின்னர் பத்திரிகையாளர் சந்திப்பும் நடைபெற்றது. அதன் காணொளியும் நாம் வருகின்றோம். இந்த 9 ஆண்டுகளில் பல சாதனைகளை நாங்கள் செய்துள்ளோம். ஒரு பிழையாக இருந்த இந்த இப்பொழுது 6 பிழையாக இருக்கின்றது. கூடூர் பிள்ளை, தாம்பரம் பிள்ளை, பெரம்பூர் பிள்ளை, புதிதாக உருவாக்கப்பட்ட ஆவணி நிலை, புதிதாக இப்பொழுது விருதாச்சலம் என்ற கிளை நம்ம கூட சேரும் என்று சொல்கிறார்கள். அவர்களும் வருகிறவர்கள் வரவேற்கின்றோம். இதுக்கு இன்னும் பேச்சுவார்த்தை நடத்துகின்றது. விருதாச்சலம் இஸ் டிபிகே டிவிஷன். டிபிகே டிவிஷன் அவர்கள் நம்ம கூட சேரணும், நீங்க நல்லா செயல்படுறீங்க என்று கேள்விப்பட்டு நம்ம கூட இணையத்துக்கு உடனுக்குடன் ராஜா ராஜானா உடனுக்குடன் அவரை பதினொன்று வரவேற்கின்றோம். அவருக்கு மரியாதை பேசிக்கொள்கிறோம்.
அந்த மாதிரி அப்ளை பண்ணோம். 20 கேஸ் லெட்டர் பேங்க் கொடுத்தோம். 8 நிமிஷம் கரெக்டா கவர்மெண்ட்டுக்கு ஸ்பெஷலாக சொல்லிட்டாங்க. இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். எங்க பிரான்ச்சுக்காக கேரளா தனி ரூம் அலாட் பண்ணிருக்காங்க. பிரின்சஸ் முன்னாடினா உட்கார்ந்து பாஸ் ஆகிறதுக்கு அவங்களுடைய துறையை சொல்லிட்டு வரும். தாம்பரம் தொகுதியிலே 83 வயதை கடந்தும் எந்தளவும் சுறுசுறுப்பாக ஒரு இளைஞராக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அன்புக்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய டி ரத்னசாமி என்றாலும் டிஆர் என்றால் அன்போடு எல்லாரும் அழைக்கப்படுகின்ற அண்ணன் டிஆர்எஸ்டி அவர்களுக்கு இந்த கதிராரியை பொன்னாடியாக அவர்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி அனைவரும் கலவரை எடுத்து 83 வயசுல ஒருத்தர் சமையல் பண்ணார்கள். நல்ல நினைவு எங்கள் தியாகியை பணியாற்றினாலும் அன்றும் என்றும் எல்லோரும் பயணித்துக் கொண்டிருக்கின்ற டிஆர்கேடைய அமைப்பிலே பொறுப்பு வகித்து இன்று மத்திய சர்க்காருக்கு மிகவும் பேரப்பட்டவராகவும் ஊரின் மெம்பராக இருக்கின்ற மரியாதைக்குரிய அன்பு தம்பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பேச அனுமதிக்கிறோம். முக்கியமாக ஒரு தகவலை சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லாமல் ஒப்புதலும் மிக சிறப்பாக கடந்த 10 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறார். ஜெர்மனி போன்ற பல ஐரோப்பிய நாடுகளும் ரஷ்யா, அமெரிக்கா, இந்திய நாடுகளும் ஆகிறது. 1957 இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு சில பேருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருந்த கிராம வீரர்கள், அரசு உயர் அதிகாரிகள் மட்டும் கொடுக்கப்பட்ட அந்த பென்ஷன் அதிகாரம் 1871 அந்த பென்ஷன் அடையாளம் செய்யப்பட்டது. 1881 3 முக்கிய அதிகாரிகளுக்கு அது நம்முடைய ரிட்டையர்மெண்ட் ஆன நம்முடைய 30 வீரர்கள், அரசு அதிகாரிகள் போன்றவர்கள் மட்டும் கொடுக்கப்பட்டது. படிப்படியாக அவ்வளவு சிறப்பான பென்ஷன் கிடையாது. போர்களுக்கெல்லாம் நிலம் கொடுத்து செய்யப்பட்ட காலம் அதுக்கு பிற்பாடு சிறு தொகையாக கொடுக்கப்பட்டது. 1977 முன்பு பணியில் சேர்ந்து தொடர்ந்தெல்லாம் சிறு சிறு சின்ன சின்ன யோனல் தலைவர் மரியாதைக்குரிய பிரான்சிஸ் அவர்களே, செயலாளர் மரியாதைக்குரிய பிசி விஜயசங்கர் அவர்களே, பொருளாளர் மரியாதைக்குரிய பார்த்தசாரதி அவர்களே, மேலும் எங்களுடைய கிளையின் சார்பிலே ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக இந்த பென்ஷனர் தினம் டிசம்பர் 17ஆம் தேதி கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எங்களின் அன்பு அழைப்பை ஏற்று ரயில்வே அதிகாரிகள் எல்லாம் வருகை தந்து சிறப்பித்தார்கள். ரிட்டையர்ட் சீனியர் டிஓ, ரிட்டையர்ட் சீனியர் டிஎஃப்எம், டிஹெச்ஓ ரிட்டையர் மற்றும் அனைவருமே வந்தார்கள். பல்வேறு பகுதியிலிருந்து எங்களுடைய தொழிலாளர் தோழர்கள், அதாவது பென்ஷனர் ஒற்றுமை என்றால் என்ன என்பதற்கு எடுத்துக்காட்டாக காட்பாடி, ஜோலார்பேட்டை, அரப்பணம் மற்றும் சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள அத்தனை நண்பர்கள் வருகை தந்தார்கள். அவர்களெல்லாம் எங்களோடு இணைந்து தொடர்ந்து 6 கிளைகள், தற்போது ஆவடி கிளை என்று பிரிக்கப்பட்டு அவர்களும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல பெரம்பூர் கிளை, தாம்பரம் கிளை, காட்பாடி கிளை, தலைமை கிளை, பொதுக்கிளை என்று பல்வேறு கிளைகளோடு சிறப்போடு பென்ஷன்தாரர்களுடைய பிரச்சனையை உடனடியாக தலைகின்ற ஒரு அமைப்பு தான் எங்களுடைய சதர் ரயில்வே பென்ஷனர் சமாஜ் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இது ஒருவருடைய தனிப்பட்ட முயற்சி அல்ல, ஒட்டுமொத்த நண்பர்களினுடைய கூட்டு முயற்சி. அதனால்தான் எங்களால் வெற்றி பெற முடிகிறது. அதாவது உயரதிகாரிகளும் ஓய்வு பெற்றாலும் எங்களுக்கென்று ஒரு மரியாதையை இன்று வரை தந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் எங்கள் மீது அவர்கள் வைத்திருக்கின்ற அந்த அன்பு.
உரிய நேரத்தில் உரிய சான்றிதழ்களோடு எது தேவையோ அதை பெற்று அந்த குடும்ப ஓய்வூதியம் பெற்று தந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் இது போல பென்ஷனர் சமாஜ் என்கின்ற அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே சிறப்பாக செயல்பட முடிகிறது. இது எங்களுக்கு கிடைத்த ஒரு மகிழ்ச்சி. அனைவருமே 40 ஆண்டுகளை கடந்து இதிலே ஐக்கியமாகி இருக்கின்றோம் என்று சொன்னால் இந்த பெருமையெல்லாம் எங்களை வழிநடத்துகின்ற எங்களுடைய அன்பு தலைவர்களுடைய சாரும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எல்லாரும் மதிய உணவோடு எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ணும். வருடத்திலே இவர்கள் தருகின்ற அந்த சந்தா தொகை தான் அத்தனை செலவுகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பல நல்ல உள்ளங்கள் எல்லாம் எங்களுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே நண்பர்களை தாராளமாக வாரி வழங்கியிருக்கின்றார்கள். அத்தனை நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தலைமை கிளையின் சார்பிலே பெருமையோடு சமர்ப்பித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். வருகை தந்து சிறப்பித்த எனது உயிரினும் மேலான ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை அனைத்து கிளை நிர்வாகிகள் சார்பாகவும் எங்களுடைய தலைமை கிளையிலே என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற எனது இனிய நண்பர்கள் பெயர்களை சொன்னால் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால ஒவ்வொருவரும் எனக்கு பக்கபலமாக இருந்து என்னை வழிநடத்தி செல்லுகின்றார்கள் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்வதிலே நான் தயக்கமின்றி சொல்லிக் கொள்கிறேன். ஆம், நாங்கள் வாரத்திலே 3 நாட்கள் இந்த பென்ஷன்தாரருக்கு உழைப்பதை தான் குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதை சொல்லி, எங்களால் முடியாதது என்பது எதுவுமே இல்லை. சதர்ன் ரயில்வே பென்ஷனர் சமாஜ் என்றுமே ஓய்வு பெற்ற சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் பக்கபலமாக இருந்து செயல்படும் என்றும் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சதர்ன் ரயில்வே பென்ஷனர் சமாஜ், சதர்ன் ரயில்வே பென்ஷனர் சமாஜ் வாழ்க வாழ்க வாழ்கவே, பிஎஸ் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, என்ன பாட்டி வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்கவே. நாங்க பாரத் பென்ஷன் சமாஜ்லயும் நேஷனல் பெடரேஷன் ஆஃப் ரயில்வே பென்ஷனர்லயும் அப்ளிகேஷன் ஆயிட்டோம். அதாவது அவங்க அங்கீகாரம் கொடுத்து எங்களை அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் முடியாதது என்பது எஸ்ஆர்டிஎஸ் வரலாற்றிலே இல்லை என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.